அனைவருக்கும் வணக்கம். 2024 எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆளுநர் சர்ச்சை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் எண்ணற்ற நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம சேனலில் ஒன்றா வெளியிட்டிருக்கோம். இந்த காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் தொகுத்து இந்த காணொலி நம்ம வழங்க போகிறோங்க. ஆமாம், இந்த காணொலி ஒரு சிறப்பு காணொலி. இந்த காணொலி முழுக்க நம்ம 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்க பார்க்க போகிறோம். 2024 ஒரு முறை நம்ம திரும்பி பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 2024 நடந்த முதல் சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியில் தான் தொடங்குது. எப்பயுமே காலை பொழுது காஃபியில் தொடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2024 காஃபியில் தான் தொடங்குச்சு. என்ன விவகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதன் பின்பு சட்டசபை தொடங்குச்சு. சட்டசபையில் ஆளுநர் சில விஷயங்களை செஞ்சார். இதன் காரணமாக தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாமே சொன்னாங்க. விசிக புறக்கணிச்சாங்க, காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க, அப்புறம் திமுகவும் புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் புறக்கணிச்சாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் புறக்கணிச்சாங்க. திமுகவும் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் தமிழக அரசு சார்பில் வழக்கம் போல தமிழக அரசு சார்பில் அப்படின்னு சொல்லி ஒரு பேரோட தங்கம் தென்னரசு அவர்கள் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாரு. 2024 வழக்கம் போல முதல்ல திமுக தன்னுடைய வேலையை காட்டிருச்சு. அடுத்தது பிப்ரவரி 2 பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர் கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்கி அந்த லெட்டர் பேட்ல அறிவிக்கிறாங்க நான் கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதன் பின்னாடி கட்சியோட கொடி அறிமுகப்படுத்துறாங்க. அது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்துது. பகுஜன் சமாஜ் கட்சியோட யானை சிம்பிளை பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு வழியா எல்லா சர்ச்சைகளையும் எதிர்கொண்டு ஒரு வழியா 2024 என்ன பண்றாங்கன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாநாடு நடத்த முடிவு பண்றாங்க. அந்த 27ஆம் தேதி மாநாடு மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க. அதுல பேசின பேச்சு தான் மிகப்பெரிய அளவு சர்ச்சையா இருந்துச்சு. ஆமா, அந்த கொடியிலே சர்ச்சையா இருந்துச்சு. இந்த கலர் எதற்கு, இந்த ஸ்டார் எதற்கு, 27 ஸ்டார் எதற்கு, எதற்காண்டி இதை விஜய் சொல்றாருலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மாநாடு சர்ச்சையாச்சு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணோட இரு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. நம்ம அண்ணன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அதனால சீமான் மிகப்பெரிய அளவில் பொங்கி எடுத்துட்டாரு. நீ எப்படி இப்படி சொல்லலாம், ஒன்று இந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடிச்சு நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது தாவேகாவுடைய நிர்வாகிகள் ரொம்ப கோபமடி வந்துச்சு. ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருந்தது, கருத்து மோதல். ஆமா, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னாயிட்டாங்க. கூட்டணி நினைச்சுக்காதீங்க, அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க. அண்ணன் தம்பி ஆனாங்க. பின்பு கருத்து மோதல் இருக்கும். எப்பயுமே நாங்கள் கருத்து ரீதியாக சண்டை போடுவோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் நாங்கள் 1 கோடி தொண்டர்களை இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேகா வெளியிட்டாங்க. 1 கோடி தொண்டர்களை எப்படி இணைக்க முடியுங்க? இது பொய். கட்சி ஆரம்பிச்சு 50 வருஷம் அதிமுகவே 1 கோடியை நீங்க எட்டல, நீங்க எப்படி 1 கோடி எட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு கருத்து முறைலாம் போயிட்டு இருக்க வரைக்கும் இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பனையூர் ஃப்ரம் பொலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன உங்களுக்கு கேள்வி கேட்கறான்னா தாவேகா விஜய் ஓட்டு கேட்க வச்சு நீங்க போவீங்களா இல்ல எல்லா மக்களையும் வீட்டுக்கு வர வச்சு ஓட்டு கேட்பீங்களான்னு அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்த சம்பவம்ல அடுத்த நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, நாங்க ஜனநாயக திருவிழா இந்தியா எதிர்நோக்கி காத்திருக்குன்னு சொல்லி 2024 தொடக்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் இந்திய ஜனநாயக திருவிழா, அதாவது தேர்தல், மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துச்சு. இந்தியா முழுக்க பல்வேறு கட்டமா நாங்க தேர்தல் நடத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கூட்டணிகள் அங்க இங்கன்னு மாறினாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமா அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டுச்சு. பிளவுபட்டு 2 கட்சியுமே தனித்தனியா போட்டிட்டாங்க. நாம் தமிழர் வழக்கம் போல போட்டிட்டாங்க. திமுக அவங்க கூட்டணியோடு போட்டிட்டாங்க. இந்த தேர்தலோட முடிவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி எலெக்ஷன் நடத்தப்பட்டுச்சுங்க. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட வரலாற்றிலே இல்லாத ஒரு சாதனையை படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு திமுகவுடைய முதல்ல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 40-40 வெற்றி எடுத்துட்டாங்க. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையா மத்தியில் ஆட்சி அமைச்சாங்க. அவங்க பெரும்பான்மை எடுக்கலனா கூட சில கூட்டணி கட்சிகளுடைய தயவுனால அவங்க ஆட்சி கட்டிலையும் அமர்ந்தாங்க. ஆமா, இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல. பாஜக கணிசமான ஓட்டு நாங்க சதவீதம் முன்னேறிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா 2 கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்றது. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அறிவித்த பின்பு சின்னம் பறிக்கப்பட்டது, சின்னம் முடக்கப்பட்டது. அதன் பின்பு அவங்களுக்கு புதியதாக ஒரு சின்னம் கொடுத்தாங்க. சின்னம் கொடுத்து அவங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்று 8.2% வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனாங்க. 2010 தொடங்கின நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆணுச்சு. அதே மாதிரி 2024 இன்னொரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகாவும் இந்த வருடம் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்படி தேர்தலில் பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் 2 முக்கியமான சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்சி ஆரம்பிச்சு மாற்றத்தை கொண்டு வரேன்
வரேன்னு சொல்லிட்டு வந்து கமல்ஹாசன் வந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க. யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு வந்தாங்களோ, யாரை ஒழிக்கணும் டிவி தூக்கி போட்டு உடைச்சாங்களோ, திரும்ப அவங்க கூட போய் கூட்டணி வச்சதுனால கமல்ஹாசன் அவர்கள் மேல மக்களுக்கு வச்சிருந்த ஒரு செல்வாக்குங்கிறது குறைஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் என்ன பண்ணானா, நான் தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க, அந்த கனவு வந்து நான் நினைவாக்கணும், அதனால நான் என் கட்சியை என் வீட்டுக்கார மாட்டேன் நான் கேட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால என் கட்சியை கலைச்சிட்டு பாஜக கூட கூட்டணிக்கு போயிடுறேங்கன்னு சொல்லிட்டு பாஜக கூட போயிட்டாங்க. அடுத்த நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவே உழுக்கின ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துருச்சு. தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து ஒரு கரும்புள்ளி தமிழ்நாட்டில் வந்து பட்டிருக்குங்க. கடந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அந்த 19 தேதி சாராயம் குடிச்சவங்க அதில் வந்து வேற மெத்தனால் கலந்ததாக வந்து கிட்டத்தட்ட வந்து 69 பேர் வந்து இறந்துருந்தாங்க அந்த ஒரு 3-4 நாட்களில் மட்டுங்க. இந்த சம்பவங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே உலுக்கி போட்டுச்சு. அதற்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க. ஏன் ஆர்மியில் செத்தா அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டாங்க, மற்ற விபத்துகளை செத்தா கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கள்ளச்சார செத்தவங்க மட்டும் ஏன் இவ்வளவு காசு கொடுத்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரண உதவியாக அரசு தரப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருந்ததுங்க. ஆமா, இந்த விவகாரத்துக்கு பின்பு வந்து விஜய் அவர்கள் நேரில் சென்று பார்த்தாங்க, நாம் தமிழ்ச்சி சார்பில் இருக்கிறவங்க போய் பார்த்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் அந்த நேரத்தில் துணை முதல்வர் ஆகல, இப்போ துணை முதல்வர் இருக்கார், அவர் வந்து போய் பார்த்திருந்தாரு. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க வந்து பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு, இந்தியாவே உலுக்கி போட்டுருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை வந்து அறிவிச்சாரு. மாநாடும் சீரும் சிறப்புமா வந்து நடந்துச்சுங்க. அந்த மாநாடை வந்து கள்ளக்குறிச்சியிலே நடத்தணும்னு சொல்லிட்டு ஆணித்தனமா பதிவு பண்ணி அதை கள்ளக்குறிச்சியிலே நடத்தினாங்க. முதல்ல வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு இருந்துச்சுங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பெண்கள் மாநாடு அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுல வந்து பெண்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. திமுகவே கூப்பிட்டு ஆர்எஸ் பாரதி போன்றவங்களும் அதுல வந்து கலந்துட்டாங்க. முக்கியமா அதிமுக வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நிறைய கட்சிகள் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தனால நிறைய கட்சிகள் வரலான்னு திமுக வந்திருந்தாங்க. திமுகவை அழைச்சிக்கிட்டு அவங்க மாநாடு நடத்துறது மிகப்பெரிய அளவு சர்ச்சை இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து மதுவை விற்பனை பண்ணிட்டு அரசு தான். அப்படிப்பட்ட கட்சியை நீங்க கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு அவங்களே நீங்க மது ஒழிப்பு மாநாடுல சேர்த்துக்கிட்டு நீங்க எதுக்கு இப்படிப்பட்ட பொய் ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அந்த மாநாடு முடிஞ்சோடனே திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எதிர்க்கட்சியினால எதிர்கொள்கை உள்ளவர்களால இது வந்து தவறா வந்து சித்தரிக்கப்பட்டுச்சு, மாநாட்டோட நோக்கமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாநாடு வெற்றி ஆனா நோக்கம் தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. அடுத்த சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, சம்பவம்னு சொல்ல முடியாது, ஜாக் பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்கிரவாண்டியை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஜாக் பாக்ட் அடிச்சிருச்சு. இப்போ வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து வரனால அங்க ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து கடந்த 6 வருடங்களில் 3வது முறையா வந்து பை எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. ஜூலை 14ஆம் தேதி விக்கிரவாண்டியில மீண்டும் வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சுங்க. ஆமாங்க, அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அன்னியூர் சிவா அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா பணம் பட்டுவாடா பண்ணி நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. எதற்காக தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. திமுக கட்சிகள்லாம் போயிட்டு ஏன் எங்களுக்கு காசை வாங்கி நீங்க ஓட்டு போடல அப்படின்னு பிரச்சனை பண்ணது கல்லெடுத்து அடிச்சதுன்னு நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த மாதிரி சம்பவம் அத்தனையுமே எதிர்கொண்டிருந்தாங்க. ஆனா அதிமுக அங்க வந்து போட்டியிடலங்க. அது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வந்து ஏன் அதிமுக அங்க போட்டியிடல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருந்தது. ஆமா, ஒரு பிரதான எதிர்க்கட்சி வந்து ஏன் வந்து போட்டி போடலன்னு கேட்கும்போது இடைத்தேர்தல்லாம் எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியுங்க, இவங்க வந்து பணம் எப்படி பட்டுவாடா பண்ணுவாங்கன்னு தெரியும், எப்படி வந்து ஆளும் அரசு வந்து அது நெருக்கடி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அதிமுக மீது இது வந்து மிகப்பெரிய விமர்சனமா வைக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பாமக வந்து போட்டி போட்டிருந்தாங்க, நாம் தமிழ் கட்சி வந்து போட்டி போட்டிருந்தாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து 3வது இடத்தை வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னியூர் சிவா அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு. அதன் பின்பு இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே ஜூலை மாதம் தான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிரபல ரவுடி ஒரு 6 பேர் சேர்ந்த ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு எதிரிலே. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தை மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாக்கியிருந்ததுங்க. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அச்சத்துக்கு ஏற்படுத்தாங்க. அதன் பின்னாடி நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இது வரைக்கும் 27 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் திருவேங்கடம் அப்படிங்கிற முதல்ல வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாரு. அதன் பின்னாடி 1-2வது என்கவுண்டர் பண்ணாங்க. இப்படி என்கவுண்டர் பண்ணி இன்னமும் சம்பவ செந்தில் அப்படிங்கிற கண்டறியாம தான் இருக்கு. இந்த வழக்குங்கிறது இன்னும் ஒரு முடிவு வராம இருக்கு. ஆமா, ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பின்பு வந்து 8 பேர் சரணடைஞ்சிருந்தாங்க முதற்கட்டமா. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வேட்டையில வந்து அஞ்சலை, திமுகவை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் அதிமுக, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக அப்படின்னு சொல்லி பெரிய வட்டாரத்தையே வந்து கைது பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக காங்கிரஸை சேர்ந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். காங்கிரஸோட இளைஞரணி பொறுப்பில் இருக்கிற ஒருவர். அதனால வந்து செல்வப்பிரந்தைக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து அவங்க அணுகாமல் நேராக ராகுல் காந்திக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கெல்லாம் வந்து செல்வப்பிரந்தை வந்து நீங்கள் உடனடியாக நீக்கணும், அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற தகவலாம் அந்த நேரத்தில் வெளியானுச்சு. அதன் பின்பு அந்த சம்பவத்துக்கான எந்த ஒரு இதுவுமே வந்து இப்போ வரைக்கும் இல்லை. என்ன வழக்கு
எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. தொடர்ந்து வந்து ஊடகங்களுக்கு வந்து வேற வேற வேலைகள் இருந்ததுனால அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அடுத்து இதே மாதம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுது. கிட்டத்தட்ட கேரளா மாநிலத்தில் இந்த நிலச்சரிவுங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் தான் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ உயிர்கள் அங்கே போனதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாடு அரசு கூட அதுக்கு நிதி உதவி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மோடி அவர் நேரில் வந்தாங்க, ராகுல் காந்தி அவர் நேரில் வந்திருந்தாங்க, நிறைய மாநிலத்திலிருந்து உதவி பண்ணிருந்தாங்க. அவ்வளோ உதவி பண்ணோம். இன்னமும் அந்த கேரளா மீட்டெடுக்க ஒரு முடியாத ஒரு மாநிலமாக தாங்க இப்போ வரைக்குமே இருக்குது. ஆமாம், 2024 நடந்த முக்கியமான துயர சம்பவம் இந்தியாவுக்கு அப்படிங்கிற கேரளா வயநாடு தான். 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காணாமல் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து சொல்லுது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 400 பேர் வந்து அந்த நேரத்தில் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அது உண்மை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி, பிரதமர் மோடி எல்லாம் வந்திருந்தாங்க. பல சம்பவங்கள் வந்து நடந்துச்சு அதன் தொடர்ச்சியாக. அதே மாதிரி வந்து ஒரு நிலச்சரிவு, அந்த அளவுக்கு கொடூரமான நிலச்சரிவாக இல்லாட்டா கூட 7 பேரோட உயிரை காவு வாங்கிய நிலச்சரிவு வந்து நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நடந்துச்சு. திருவண்ணாமலையோட தீபம் மலை வந்து சரிந்து 7 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அதில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் வந்து பயங்கரமாக வந்து உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து இந்த பெஞ்சல் புயல் காரணமாக வந்து நடைபெற்றுச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி நம்மளுடைய செம்மல் தியாகி அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து வெளில வந்தாங்க. இன்னும் நிறைய பட்டம் இருக்குண்ணே. சிறை சிதைத்த செம்மல், பிடர்முடி இல்லாத சிங்கம், கரூர் சிங்கம், கரூர் புயல், சூறாவளி அப்படி நிறைய பட்டம் இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கலாம். இவ்வளோ ஒரு பேருக்கு உரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேருந்து வெளில வந்தாங்க. ஏன் உள்ள போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துல நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ல ஏமாத்திக்கிட்டு 240 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் புகார் அளிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் அண்ணன் உள்ள போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 240 கோடிக்கு மேலே வந்து அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பொய் சொல்லி பணம் வாங்கினதாக அவர் வந்து சிறை அடைக்கப்பட்டாங்க. அதன் பின்னாடி வந்து 1.5 ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்ததுனால நம்மளுடைய முதல்வரே வந்து தியாகி செம்மல், உன்னோட தியாகம் உறுதி அப்படின்னு நிறைய வந்து பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. ஆமாம், இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்கணும். இந்த வழக்கை கொடுத்தது யாரு? திமுக. இந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்தது யாரு? திமுக. இந்த வழக்கில் இருந்து அவரை வெளியெடுத்தது யாரு? திமுக. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செம்மையாக செஞ்சு விட்டதே திமுக தான். உள்ள தூக்கி வச்சது அவங்க தான், வெளியெடுத்தது அவங்க தான். இப்படி ஒரு சம்பவம் இந்த பக்கம் இருக்குது. அதே மாதத்தில் இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. பல நாள் எதிர்பார்ப்பு 2019 உடன்பிறப்புகளோட ஆசை வந்து நிறைவேற்றப்பட்டது. 2024 வந்து துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி துணை முதல்வராக வந்து ஆனார். ஏற்கனவே வந்து 2019 வந்து கட்சிக்குள்ளே வந்தார். அதற்கு முன்னாடி வந்து நான் கட்சிக்குள்ளேயே வரமாட்டேன், எனக்கு வந்து அரசியல் சம்மந்தமே கிடையாது, உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்க கேட்டப்போ யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சேப்பாக் தொகுதியில் வந்து போட்டி போட்டார், அமைச்சரானார். அப்புறம் வந்து துணை முதல்வரும் இந்த ஆண்டு வந்து ஆயிருக்காரு. உடன்பிறப்புகள் உதயநிதியோட அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க. 2024 அவர்களுக்கு தான் சிறந்த ஆண்டு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உதயநிதி அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் உள்ள குடும்பத்துக்கு வந்ததுனால நான் வந்து அரசியலுக்கு வர அவசியம் இல்லைங்க, நானும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருங்க. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, சினிமா செய்தியில் நான் பார்க்குறது இல்லைன்னு மறைமுகமாக விஜய் அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணன் வந்து சினிமாவில் தான் வந்தேன் அப்படின்னு மறந்துட்டாருன்னு தெரியலங்க. அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆனது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தில் வந்து மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்தினது. அந்த கட்சியில் மூத்த ஒரு அமைச்சராக இருக்கார் துரைமுருகன். அண்ணா தொடங்கி கருணாநிதி, ஸ்டாலின் சொல்லிட்டு இவ்வளோ ஆண்டுகளாக இருக்காரு, அவருக்கு ஏன் நீங்கள் தரலன்னு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை எழுமிச்சிங்க. பலமுறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கோரிக்கை வந்து வலுத்து இருக்குன்னு பழுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டி போட்டு பழுக்க வச்சாரோ வைக்க போட்டு பழுக்க வச்சாரோ தெரியலங்க. கடைசியில் ஒரு வழியாக கோரிக்கை வந்து பழுத்துருச்சுங்க. அடுத்து வந்து நடந்த சம்பவம் வந்து அக்டோபர்ல வந்து 2 சம்பவம் நடந்துச்சு. 2 தலைகள் வந்து வெளிநாட்டு டூர் போனாங்க. ஒரு தலை அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் சென்று நான் படிக்க போகிறேன், மேற்படிப்புக்காண்டி லண்டன் போகிறேன்னு சொல்லி போயிருந்தாரு. இவரை ஏன் அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் சில கேள்விகள் இருந்துச்சு, சில தியரிகள் இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலின் போது வந்து அதிமுக பிரிவுக்கு காரணமே இவர் தான். அதிமுக ஒன்று சேர்ந்தது தான் தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு கணிசமான தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே போன காரணமே அண்ணாமலை தான். அவர் தான் அக்யூஸ்டு, அவர் தான் கிரிமினலு, கட்சியை கலைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறான்னு சொல்லி மேல் இடத்துக்கு வந்து சில தகவலாம் போனதாகவும், அண்ணாமலை சார் நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே போய் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்சி பணிகள்லாம் தொடரலாம்னு சொல்லி அவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. வெளிநாடு போனவர் இப்போ வந்துட்டார். இப்படி அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பல சம்பவங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலில் பல சம்பவங்கள் பண்ண போகிறாருன்னு பார்த்தா சாட்டை எடுத்து அவரவரே அடிச்சுக்கிட்டு பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டுமா, நான் 48 நாள் விரதம் இருக்கேன், ஷூ போட மாட்டேன், திமுக ஆட்சி ஒழிய வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நிறைய வந்து பேசியிருந்தாரு. லண்டன் போயிட்டு படிச்சுட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் அப்படி நிறைய அறிவுறுத்தனமாக பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் கேட்கலங்க. அடுத்தது வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயணத்தை மேற்கொள்றாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை இல்லாமல் போகுதுங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை நான் ஒழிக்க போகிறேன், அதனால அந்நிய முதலீட்டில் நான் ஈர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே துபாய் போயிருந்தாங்க. இந்த முறை வந்து அமெரிக்க நாடுகள், அரபு நாடுகள் வந்து போயிருந்தாங்க. அப்படி அமெரிக்கா முதலீட்டை ஈர்க்க போனவர் வந்து வேற விஷயத்தாக போயிருக்கான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிலாம்
கேள்வி எழுப்பினாங்க. நம்மளும் பார்க்க முடிஞ்சு சைக்கிள் ஓட்டுனது, அந்த இப்படி ஒரு போஸ்ட் எப்படி கொடுத்தாரு, அப்படிலாம் போஸ்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்படிலாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வரும்போது 7000 கோடிக்கு வந்து மேலே வந்து முதலீடு ஈர்த்துட்டு வந்தார். இங்கே நம்ம ஜெகத் ரட்சகன் வந்து 900 கோடி ரூபா அபராதத்தை வந்து கோர்ட்டில் கட்டுறாரு. ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடு வந்து 7000 கோடி தான் ஈர்த்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனம் இருந்துச்சுங்க. ஆமாம், அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் நடந்துச்சு. கார் ரேஸ் ஏன் நடத்துறீங்க, நீங்கள் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இழுக்கிறதுக்கு, அப்புறம் ஏன் கார் ரேஸ்ன்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் கேட்கும்போது ஒரு கவர்ச்சியெல்லாம் காமிக்கணுங்க. கார் ரேஸ் ஓட்டி கார்லாம் ஓட்டி காமிச்சா தான் அவங்க வந்து இங்கே வந்து போடுவாங்க, ரூபா போட்டு நம்ம நாளை வந்து செழிப்பாக்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. 7000 கோடிக்கு ஐயா வந்து எடுத்துகிட்டு வந்தார். அந்த நேரத்தில் அன்புமணி அவர்கள் வந்து கேட்டார், வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டார். ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுக்குறது எங்களுடைய மரபே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளிநாடு போனப்ப வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னும் பின்னும் முரணா வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பல விமர்சனம் வந்து எழுந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் 7000 கோடி வந்து எடுத்துட்டு வந்தாரு, ஆனால் எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட கேள்வியா இருக்கு. இதே அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விமான சாகசம் நடத்த போறேன்னு சொல்லி அரசாங்க சார்பாக அறிவிச்சதுனால பொதுமக்கள் எல்லாருமே விமான சாகசம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட வந்தாங்க. அப்படி வந்தால் மக்களை வந்து தண்ணீர் கொடுக்காம அவங்க கூட்டத்தில் நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காரணமாக கிட்டத்தட்ட வந்து 5 பேருக்கு இறந்துருந்தாங்க. இந்த சம்பவங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி உள்ளாகி இருந்ததுங்க. அடுத்து நவம்பரில் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்துச்சு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு துயர சம்பவம் தான். பெரும் மழை வந்து பெய்ய போகுது, சென்னை வந்து தத்தளிக்க போகுது, சென்னையை வந்து காப்பாற்ற முடியாதுலாம் சொல்லி எல்லாருமே வந்து வீடியோ போட்டிருந்த நேரத்தில் வந்து சென்னையில் வந்து மழை பெய்யாமல் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் சொல்லிட்டு வட தமிழகம் முழுக்க வந்து பெஞ்சல் புயல் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து கடுமையாக வந்து பாதிச்சிச்சு. இதில் பல பகுதியில் மழை பெஞ்சிச்சு. மொத்தம் 7க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. பல வீடுகள் வந்து அடிச்சிட்டு செல்ல போட்டுச்சு. முக்கியமாக 16 கோடி ரூபாய்க்கு கெட்டப்பட்ட பாலம் வந்து அடிச்சிட்டு போணுச்சு. இதை ஒட்டி பல அரசியல் கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பினாங்க. ஏன் வந்து இப்படி வந்து நீங்க சரியா கவனிக்க தவறுனீங்க, இந்த நேரத்துல வானிலை ஆய்வு மையத்து மேல வந்து எங்களுக்கு சந்தேகம் வருது, நீங்க சரியா ஏன் கவனிக்க தவறுனீங்க அப்படின்னு சொல்லி பல எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களை நோக்கி கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, மக்கள்லாம் நம்ம மேல கடும் கோபத்தில் இருக்காங்க, நம்ம நேரில் போய் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் தொகுதிக்கு, தன்னோட சொந்த தொகுதியான விழுப்புரம் தொகுதிக்கு ஐயா பொன்முடி அவர்கள் போறாங்க. விழுப்புரங்கிறதே அவரோட கோட்டையா இருக்குது. அப்படிப்பட்ட தொகுதியிலேயே அவர் வந்து சேத்த வாரியை அரைச்சிருக்காங்க அந்த மக்கள். அவர் வந்து ஒரு வழியாக அந்த சேத்தடியெல்லாம் தாங்கிட்டு அந்த பகுதி வந்து கடந்து போயிட்டாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ள, என்னடா நம்மளே வந்து நம்ம மக்கள் வந்து சேர்த்த கொண்டு அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசு பொருளாக இருந்ததுங்க. இதே நவம்பர் மாதத்தில் தான் அரிட்டாப்பட்டி அப்படின்னு மதுரை மாவட்டத்தில் உள்ள பகுதி வந்து டங்ஸ்டன் கனிமம் இருக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஆர்டர் போடுறாங்க. அதற்கு வந்து மாநில அரசு எப்படி அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ந்ததுனால அவங்க மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசு மீறி நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல, மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்தோன்னா கண்டிப்பாக மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் அரிட்டாப்பட்டில் இந்த கனிம சுரங்கம் வராது, டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வந்து மத்திய அரசுக்கு வந்து அனுப்பியிருந்தாரு. இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வந்தார்ல, வந்தோடனே ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்ன பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு பிப்ரவரியிலே வந்து ஏலம் வந்து விடப்பட்டது இங்க இருக்கிற திமுகவுடைய மாநில அரசுக்கு வந்து தெரியும், நாங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், ஆனா அவங்க எங்களுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. பிப்ரவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் 10 மாத காலம் இருந்துச்சு. இப்போ இந்த 10 மாத இடைவெளியில திமுக வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காதனால தான் மத்திய அரசு வந்து இது ஓகேன்னு சொன்னாங்க. அப்படின்னா திமுகவும் வந்து ஓகேன்னு தான் இருந்தாங்க. மக்கள் எதிர்ப்பு கொடுத்தோன்னே நாடகம் ஆடுறாங்க, எல்லா பழியும் தூக்கி எங்க மேலேயே போட்டுறாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை செஞ்சோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுனால அது இப்போ வரைக்கும் வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. திரும்ப அதாவது கையில் எடுப்பாங்களா இல்லை அதோட வந்து நிறுத்தி வச்சிருவாங்களா இல்லை ஒரேடியாக ஒழிச்சிருவாங்களா அப்படின்னு இனிமே தாங்க தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு நிறுவனம் மூலியமாகவும் விகடன் மூலியமாகவும் இணைந்து வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த வெளியீட்டு விழா திருமாவளவன் கலந்து பாருன்ற மிகப்பெரிய வந்து ஏற்கனவே வந்து பேசப்பட்டு வந்ததுங்க. அதன் பின்னாடி திருமாவளவன் வந்து நான் வந்து கலந்து முடிவு பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கலந்துக்காமே போயிட்டாங்க. அந்த புத்தகத்தை வந்து விஜய் அவர் வந்து வெளியிட்டாங்க. விஜய் அவர்கள் வெளியிடும் போது ஆதவ் அர்ஜுன் வந்து அங்கே நிறைய அரசியல் பேசினாரு. மக்கள் வந்து மாற்று அரசியல் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு அரசியல் வந்து தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே மன்னராட்சி தான் நடக்குது, மக்களாட்சி கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து விசிகால இருந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இடைக்காலமாக 6 மாதம் நீக்கப்பட்டிருந்தாங்க. ஆமாம், விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இடைக்காலமாக நீக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் மன்னராட்சின்னு பேசினது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களுடைய அட்மினாக வந்து செயல்படுறார் ட்விட்டரில். அவர் தான் வந்து ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிறத வந்து அவர் தான் வீடியோ வெளியிட்டார். திரும்ப வந்து நீக்கப்பட்டுச்சு, திரும்ப வெளியிடப்பட்டுச்சு, திரும்ப நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பிறப்பின் அடிப்படையில் இங்கே ஒருவருக்கு வந்து ஒரு கிடைக்குங்கிறத வந்து நம்ம ஒழிக்கிற வரைக்கும் இங்கே சுதந்திரமே கிடைக்காது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவர் 6 மாத காலம் வந்து இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க. இடைநீக்கத்தை தொடர்ந்து வந்து நான் வந்து கட்சியில இருந்து முழுமையா வந்து விலகிக்கிறேன், நீ என்ன நினைக்கிறது, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் வந்து விசிகா கட்சியில இருந்து வெளியேறினாலும் அண்ணன் திருமாவளவன்
பாதையில் வந்து நான் செயல்படுவேன், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து செயல்பட்டுட்டே இருப்பேன், என்னுடைய அரசியலை வந்து நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாவேக்கலை இணைய போறாரு அப்படின்லாம் ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனால் அவர் தாவேக்கலை இணைய போறாரா இல்லையான்னு தெரியல. இப்படி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டிசம்பரில் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியமான அரசியல் வந்து முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே நிறைய இடத்துல வந்து கோஷங்கள் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே ஒரு கட்டத்தில் எரிச்சலாயிருவோம். அதே மாதிரி தான் அஜித் வந்து எரிச்சலாயிருப்பார் என்னமோ தெரியல. அவர் எதுக்குமே பேசாத அவர் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாருங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பொது வெளியில் கடவுளே அஜித்தை நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குதுங்க. ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? மக்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாதிப்பு வர வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்காதீங்க, மக்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து துன்புறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அறிக்கையில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ யாருமே அவங்களோட ரசிகர்கள் வந்து கடவுளே அஜித் அப்படின்ற கோஷத்தெல்லாம் வந்து இப்போ பேசாமல் அமைதியாயிட்டாங்க. ஆமாம், அஜித் பல காலமாக வந்து அவருக்கு வந்து அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தலைங்கிற ஒரு பட்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது எல்லாமே எனக்கு வேண்டாம், அல்டிமேட் ஸ்டாருங்கிற பட்டம் வேண்டாம், என்னை வந்து எல்லாருமே வந்து அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலைங்கிற பட்டம் வந்து அவருக்கு போட்டாங்க, அதுவும் எனக்கு வேண்டாம், என்னை வந்து அஜித் குமார்னு கூப்பிடுங்க இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு அவர்களுடைய ரசிகர்லாம் கடவுளே அஜித்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விவகாரம் எங்கே முற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுலையும் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்வுலையும் கடவுளே அஜித் அப்படிங்கிற கோஷம்லாம் எழுந்துச்சு. இதனை தொடர்ந்து அவர் வந்து அறிவிப்பை விட்டு இதுக்கு வந்து அமைதிப்படுத்தியிருக்காரு இந்த இடத்த. ஆமாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாமக கட்சியில் வந்து மிகப்பெரிய அளவு மோதல் வெடிச்சிச்சுங்க. அன்புமணி ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாரு, ராமதாஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாரு. மேடையில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு மைக்கை தூக்கி வந்து அன்புமணி எரிஞ்சிட்டாருங்க. நான் வந்து பனையூரில் வேற ஒரு கட்சி அளவில் வச்சிருக்கேன், எல்லாரும் என்ன வந்து அங்கே வந்து பாருங்க அப்படின்னு ஃபோன் நம்பரை காட்டினதாக மிகப்பெரிய அளவு வீடியோ வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்படி வந்து வீடியோ ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. பாமக வந்து இரண்டாக உடையப்பட்டது. யாருனால உடைஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய மகள்வழி பேரன் ஒருவருக்கு வந்து பதவி கொடுக்குறாரு, இளைஞர் சங்கத்தோட தலைவராக்குறாரு, அன்புமணி அவர் கூட இருந்து எல்லாமே அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்புமணி வந்து எனக்குலாம் யாரும் தேவையில்லை, எனக்கு வந்து பனையூரில் நான் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து என்னை எல்லாருமே வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு மீம் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. என்ன பார்த்தீங்கன்னா பனையூர் அப்படிங்கிறது அப்பாவுக்களால் விரட்டப்பட்ட பையன்களுக்கான அடைக்கலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது இன்று காலை, அதாவது இன்றைக்கு தேதி வந்து கரெக்டாக வந்து 29ஆம் தேதி இன்று காலையில் வந்து திரும்ப ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்திச்சு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மையான தகவல். சகஜமாக முடிச்சுக்கிட்டாங்களாம் பிரச்சனையை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து பாலியல் சீண்டலுக்கு ஒருத்தர் உள்ளாக்கிட்டாரு. அவர் பேர் ஞானசேகரங்க. அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருந்தாங்க. உயர்நீதிமன்றம் நிறைய கேள்விகள் அடிக்கிருந்தாங்க. ஏன் வந்து இந்த வழக்கு வந்து இப்படிலாம் போயிட்டு இருக்குது, காவல் ஆணையர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே, அவர் வந்து சரியாக வந்து செயல்படலை, அதே மாதிரி காவல் ஆணையருக்கு கீழே வந்து அதிகாரிகள்லாம் செயல்படுத்த அதுலேருந்து இந்த வழக்கு வந்து மாற்றணுங்க, அப்பதான் இதுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணுடைய பேர் அவங்களுடைய முகவரியெல்லாம் வெளியானது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேள்விகளை வந்து உயர்நீதிமன்றம் அடிக்கிருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்து இப்போ முற்றி இருக்கு. முக்கியமான காரணம் வந்து ஊடகங்களை வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லது, இதை வந்து பாராட்டுக்குரியன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஊடகங்களுக்குலாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வந்து இன்னும் பெரிதாகி கொண்டே போகிறது. இதில் வந்து முக்கியமான தலைகள்லாம் யார் இல்லை அப்படின்னு சொல்லி சில தகவல்லாம் வந்து வெளியானுச்சு. ஆனால் இது எப்படி வந்து நீங்கள் ஓராளாக சொல்ல முடியும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் வந்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க. 3 பெண் எஸ்பிகள் தலைமையில் வந்து அந்த குழு வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்று வந்து விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணை எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆனிச்சு அப்படிங்கிறத அவங்களோட முதற்கட்ட விசாரணையாக வந்து இன்னைக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து அரசு தரப்பில் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு முழுக்க வந்து இவ்வளவு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க. இந்த 2024 நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம 1 by 1 பார்த்தோம். இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருடைய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அரசியல் தான். எங்களுக்கு வந்து விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உடனே எங்களை அடிக்க ஆரம்பிச்சிடாங்க விஜய் ஏன் பிடிச்சிச்சுன்னு சொல்லி. ஏன் விஜய் அவர்கள் வந்து பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா புது வகையான அரசியலை வந்து ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சாரு, கொடி அறிமுகப்படுத்தினாரு, கொள்கையை சொல்றேன்னு சொல்லி கொள்கை விளக்கு திருவிழா மாநாடு போட்டாரு, பின்பு பனையூருக்கு போனாரு, பனையூர்ல இருக்கிறாரு, பனையூர் விட்டு இன்னும் வெளியே வரல, பனையூருக்குள்ளேயே வந்து ஒரு இது அரசியல் பனையூர் பாலிடிக்ஸ் பண்றாரு. பனையூர் பாலிடிக்ஸ் பண்றதுனால விஜய் அவர்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனாலும் சொல்லிட்டோம், ஒரு வழியாக நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டில் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்துச்சு சொல்லி நாங்கள் வந்து பட்டியல் போட்டிருந்தோம். இது போக ஏதாவது நிகழ்வுகள் வந்து விடுபட்டு இருந்தாவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தாவோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலி வரைக்கும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.